அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன? அது உருவான கதையை பார்ப்போமா? யமுனை நதிக்கரையில் காண்டவ வனம் என்ற ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் அரிய மூலிகை செடிகள் இருந்ததால் அவற்றின் வாசனை ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவர்ந்து இழுத்தது. இந்த மூலிகைகள் நன்கு வளர வேண்டும் என்பதற்காக மழையின் அதிபதி இந்திரன் அடிக்கடி மழையை பொழிவித்தான். இயற்கை அழகு நிறைந்த இந்த காட்டிற்கு அருகிலுள்ள யமுனை நதியில் கிருஷ்ணனும் அர்ஜூனனும் நீராட வந்தனர். அவர்கள் குளித்து முடித்து கரையேறியதும் ஒரு அந்தணர் வந்து, எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. இந்த வனத்தில் பசிப்பிணியை தீர்க்கும் மருந்துகள் இருக்கின்றன. அந்த வனத்திற்குள் செல்ல எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். அவரின் தோற்றத்தில் இருக்கும் வித்தியாசத்தை உணர்ந்த கிருஷ்ணன் அவர் அக்னி தேவன் என்பதை அறிந்தார். கிருஷ்ணனும் அர்ஜூனனும் அக்னி தேவனிடம் காரணத்தை கேட்டனர். அக்னி தேவன் விளக்கியதாவது, சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் 100 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார். யாகத்தில் அதிகமான நெய்யை சாப்பிட்டதால் மந்தநேயாய் எனப்படும் ஒரு பிரச்சனை என்னை தாக்கியது. அதை சரி செய்ய இந்த காட்டில் உள்ள அரிய மூலிகைகள் தேவைப்படுகிறது. ஆனால் நான் இந்த காட்டிற்குள் செல்ல முயன்றால் இந்திரன் மழையை பெய்ய வைத்து தடுத்து விடுகிறான். அக்னி தேவனுக்கு உதவ கிருஷ்ணனும் அர்ஜூனனும் ஒப்புக்கொண்டனர். அவர்களுக்கு தேவையான வில் அம்புகளை அக்னி தேவன் வழங்கினார். கிருஷ்ணன் கூறியதாவது, 21 நாட்கள் மட்டும் இந்த காட்டில் நீங்கள் செல்லலாம். அந்த நாட்களில் இந்திரன் மழையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதைப்போல் அக்னி தேவன் காட்டிற்குள் சென்றதும் இந்திரன் மழையை பெய்ய வைத்தான். அதை அர்ஜூனன் தனது அம்புகளால் தடுத்து நிறுத்தினான். காட்டின் உள்ளே இருந்த மூலிகைகளை சாப்பிட்டு அக்னி தேவன் தனது பசிப்பிணியை தீர்த்து கொண்டார். அந்த நேரத்தில் அக்னி தேவன் காண்டவ வனத்தை அழித்து தனது பசியை தீர்த்து கொண்ட காலமே அக்னி நட்சத்திர காலம் என்று அழைக்கப்பட்டது. அந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, சாப்பிடும் உணவு பழக்கங்கள் போன்ற அனைத்தையும் நமது முன்னோர்கள் நன்றாக அமைத்துள்ளனர்.